பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அது தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, உறவினர் வழக்கறிஞர் அருள் உட்பட மொத்தம் 21 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையாளிகளின் கால் டீட்டெயில் ரெக்கார்ட் என்று சொல்லக்கூடிய செல்போன் அழைப்புகளை வைத்து இதுவரை இந்த வழக்கில் சுமார் 200 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அரசியல் காரணமாக கொலை நடந்ததா அல்லது ரவுடிகளுடன் உள்ள முன்பகை காரணமாக கொலை நடந்ததா, ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட விரோதமா என பல கோணங்களில் 1 மாதமாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு தலைமையிலான கும்பலுக்கு நிதி உதவி, சட்ட உதவி என பக்க பலமாக இருந்தது பிரபல ரவுடிகள் சம்பவம் செந்தில், சீசிங் ராஜா மற்றும் சிறையில் இருக்கும் மற்றொரு ரவுடி என தெரிய வருகிறது. வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு சம்பவம் செந்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 10 நாட்கள் முகாமிட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். ஆனால் சம்பவம் செந்தில் சிக்கவில்லை. இந்நிலையில் தற்போது சம்பவம் செந்திலை தேடி தனிப்படை போலீசார் மும்பையில் முகாமிட்டுள்ளனர் என தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள், ராமு, சிவசக்தி, ஹரிஹரன் ஆகியோரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இதில் பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் ஆகியோர் 3வது முறையாக போலீஸ் தரப்பில் காவலில் எடுத்து விசாரிக்கப்படுகின்றனர். கொலையாளிகளில் முக்கியமானவர்களாக கருதப்படும் பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் ஆகியோர் கடந்த 2 முறை நடத்தப்பட்ட விசாரணையின் போது ஒரு சில தகவல்களை மாற்றி கூறியுள்ளனர். ஆனால் இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை விசாரித்த போது அவர்கள் வேறு விதமாக பதில் அளித்ததுடன் கொலை திட்டம் தொடர்பான வேறு சில புதிய தகவல்களையும் தெரிவித்துள்ளனர். எனவேதான் 3வது முறையாக பொன்னை பாலு மற்றும் வழக்கறிஞர் அருள் ஆகியோர் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் செந்திலுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் தூத்துக்குடியைச் சேர்ந்த சில முக்கிய புள்ளிகளை பற்றியும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் சேலம் சிறையில் இருக்கும் சம்பவம் செந்திலின் கூட்டாளி ஈசாவை கட்டிட ஒப்பந்ததாரர் கார்த்திக்கை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாகவும் விசாரித்துள்ளனர். சம்பவம் செந்தில் நெட்வொர்க், ஈசா அவரை சந்திக்கும் இடம், சென்னையில் அவருக்கு யார் யாரெல்லாம் மாமூல் வசூலித்து கொடுப்பவர்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எந்தெந்த ஊரை சேர்ந்த கூலிப்படை கும்பல்களுக்கு தொடர்பு உள்ளது என விசாரணை நடத்தியுள்ளனர். சேலம் மத்திய சிறையில் இருக்கும் சம்பவம் செந்திலில் மற்றொரு கூட்டாளி என கூறப்படும் எலி யுவராஜையும் கட்டிட கான்ட்ராக்டர் கார்த்திக்கை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக எலி யுவராஜுக்கு தெரிந்த தகவல்களை பெற்று அதன் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.